ஹலோ சச்சீஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்லி விளாக் டே என்ன எனக்கு இது தெரியவே இல்லை. ஸோ நான் டெம்ப்ளேட் ரெடி பண்ண போகிறேன். நான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப நாள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இனிமேல் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கெட்ஸ்க்கும் போகலை. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் இருந்தனால அப்படியே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டே மாதிரி இல்லை. எனக்கு இது சண்டே மாதிரி இல்லாமல் ஒரு வீக் டேஸ் மாதிரி இருந்துச்சு கூட சொல்லலாம். ஸோ சண்டேனா பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் எப்பயுமே ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. ஸோ நான் சண்டேன்னு நீங்கள் நினைக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் தேதி எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ சண்டே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ கேலண்டர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் பார்க்கல. ஸோ அப்பப்போ நம்ம ஏதாச்சும் வெளியில் போனால் மட்டும் நம்ம பார்க்குது. ஸோ அப்படியே எல்லா நாளும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் அப்படி போகக்கூடாது. ஸோ நம்ம மாற்றணும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ மோஸ்ட்லி என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போய் நேராக போனீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருக்கும். ஜூஸ் கடையில் போய் ஜூஸை குடிச்சிட்டு, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாருமே சத்தத்தை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ பாதாம் பால் ட்ரை பண்ணேன். ஸோ ஓகே, ஒரு குல்ஃபி ஐஸை அப்படியே உருகி வச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த பாதாம் பாலில் பாதாம் கூட லைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஏரியா. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடி, பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபுல்லாமே காராக நிற்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸ் ஃபுல்லாமே உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பணமும் இருக்கும், ஒரு சைடு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கவங்க ஜாலியாக இருக்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ அது இந்த ஏரியாவில், அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நடந்து இந்த ஜூஸ் கடை பக்கத்தில் வந்தாச்சு. ஜூஸ் கடையில் போயிட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை நோக்கி அடுத்த கிளிப் பார்த்தீங்கன்னா வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கிளிப் மாற்றுறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எடிட்டிங்கில் இருக்கிறனால ஸோ அப்படியே மாற்றிடுவேன். ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் அந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா கார் ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய எதுவுமே இல்லாத, அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி வீடு கூட இல்லாமல் அங்கே இந்த சைடு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நம்ம டெல்லியில் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை காட்டிலும் இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒய்டு ஏரியா ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் நாலேஜ் கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோடனே அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ யாருமே சரி ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியாத ஒரு சாப்பாடை நீ சாப்பிட போகிறேன். அப்படி என்னடா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ டெம்ப்ளேட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் போது தான் தெரியும். ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு அப்படின்னு. அது நம்ம ஊரில் இது சாப்பாடே இல்லைப்பா, இது ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாப்பாடை இன்றைக்கி எனக்கு நைட்டு டின்னர் அதுதான். ஸோ காலையில் கூட பார்த்தீங்கன்னா, காலையில் நான் என்னோடய சாப்பாடை காட்டல. அது கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ மத்தியானம் பட்டினா ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்பாடு. ஸோ ஒரு மினி டயட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயட்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே அது அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்லியான டயட்டாக மாறிடும். ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓகேயான ப்ரைஸு. ஓகே, இந்த ஏதாவது ஒரு டயட்டுன்னு வச்சுக்கலாம்ப்பா, ஒரு 50 ரூபாக்குள்ளே நீ காலையில் ஒரு டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருப்படியான டயட் வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கே கண்டிப்பாக அந்த டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நைட்டு கண்டிப்பாக வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மத்தியானம் ஓகேயா இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது காஸ்ட்லியாக மாறிடும். இங்கே 100 ரூபாய்க்கு முடிக்கிறது அங்கே 300 ரூபாய்க்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டு எல்லாமே ஹையாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் டெல்லி தான் ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு தான் ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தங்கியிருக்க ஏரியா. ஸோ இதான் டாபா. கீழேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கடை அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ கிரேவி அவ்வளோவா சொல்கிற மாதிரி இருக்காது. சப்பாத்தி
ஓகேயா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மேல போயிட்டு, மேல பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா செப்பலா. என்ன நம்ம வீட்டுக்கு நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஏரியா தான். ஸோ வந்து இதில பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பேர் உள்ள வந்து அடைஞ்சு கிடக்குறாங்க. ஸோ எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, பக்கத்தில வந்து சும்மா அவங்க சாமி கும்பிடுற மாரி வந்து சாமி கும்பிடுறாங்க. நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொரி. நெறைய பொரி அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்குல செஞ்ச என்னமோ ஒரு மாரி கிரேவி. ஸோ வந்து சாப்பிடவே வந்து நல்லாவே இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்கா தொட்டு சாப்பிட நல்லாருக்கு. பொரி தொட்டு சாப்பிட நல்லா இல்ல. ஸோ இதான் வந்து என்னோட சாப்பாடு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் சார். சீஸ் பாய்.